வந்து ஆண்ட்ரூ கேர்ஃபீல்ட் வந்து நடிச்சிருக்காருன்னு எல்லாத்துக்குமே தெரியும் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி. பட் ஆனா அவர் இன்டர்வியூல வந்து கேட்கும்போது பாத்தீங்கன்னா, நான் அது நடிக்கல, அது போட்டோஷாப்ல பண்ணாங்க, ஸ்பைடர்மேனா யார் அது அப்படின்னு கேட்கற மாதிரி இருந்துச்சு இந்த படத்தோட அந்த ரூரல் கேரக்டர்ஸ் பிஹேவியர். ஓகே, நீங்க வந்து அது வந்து யதார்த்தமா தான் இருக்காங்க, அவங்களுக்கு தோன்றதை செய்யறாங்க அப்படின்னு காட்டுறதுங்கிறது அப்ரிஷியேட்டபிள் பாயிண்ட் தான். ஆனா அது எல்லாமே ஒரு லிமிட்டுக்கு தான். அவங்களுக்கு அந்த கேரக்டருக்குள்ளயுமே வந்து ஒரு லாஜிக்கல் திங்கிங் இருக்கும்ல, அதை கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி இனி வர டைரக்டர்ஸ் ரூரல் சப்ஜெக்ட் எடுக்கும்போது எடுத்தா நல்லா இருக்கும் தோணுது. ரெண்டாவது, இந்த படத்துல விண்டேஜ் சாங்கை பிளேஸ் பண்ண விதம், எனக்கு பர்சனலா வந்து விண்டேஜ் சாங்கை பிளேஸ் பண்றதுல பெரிய உடன்பாடு இல்லை எந்த படத்துலயும், அன்லெஸ் அது என்டர்டெய்னிங்கா அந்த படத்தோட கதைக்கு ஒரு அர்த்தம் தரது மாதிரி இருந்தா ஓகே. ஒரு ஹை பாயிண்ட்ஸ்லயும் எமோஷனலான சீன்லயும் அந்த மாதிரி மியூசிக் போடும்போது கண்டிப்பா ஆடியன்ஸால நாஸ்டாலஜிக்கா கனெக்ட் ஆக முடியும். பட் அதையே வந்து ஒரு பிசினஸ் கேமா வந்து எல்லா படங்களுமே வந்து திருப்பி திருப்பி ரீயூஸ் பண்றதுங்கிறதுல எனக்கு சுத்தமா உடன்பாடே கிடையாது. ஸோ